ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் அறிவுத்திறன் அள்ளி கொடுக்கும் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகும், கஷ்டம் கொடுக்கக்கூடிய காரியத்திலிருந்து நீங்கள் எப்படி தப்பிப்பது, இதை பற்றின முழுமையான தகவல்களையும் தான் உங்களுக்கு இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குற மாதிரியே இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே புதன்கிழமையில் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்து வருவதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குரிய கடவுள் பெருமாள் அப்படிங்கிறதுனால அதுவும் புதன்கிழமையில் நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து இன்னல்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடாக பார்க்கப்படுகிறதுங்க. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையானை பிடிக்கும் என்றால் ஓம் ஸ்ரீ திருப்பதி ஏழுமலையானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கவும், காரிய தடைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர நாங்களும் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு திருப்பதி ஏழுமலையானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ஒரு மனிதன் மற்ற விலங்குகளிகிட்ட இருந்து வேறுபடுத்தி பார்ப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் நம்மளுடைய சிந்தனை ஆற்றல் தாங்க. ஜோதிட விஞ்ஞானத்தின்படி மனிதனை விண்ணில் இருக்கும் நவக்கிரகங்கள் கட்டுப்படுத்துகிறது. இதில் மனிதனுக்கு சிந்தனை திறனுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது புதன் பகவான் தாங்க. உங்களுக்கு ராசி கிரகமாக அமைஞ்சிருக்காரு. 12 ராசிகள்லையுமே மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரங்க இந்த 2 ராசிக்காரங்களுமே புதன் பகவானின் ஆதிக்கம் கொண்ட ராசிக்காரங்களாக ஆவார். இதில் கன்னிராசி அன்பர்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் சிறப்பாக வாழ என்ன செய்யணும், என்ன விதமான பரிகாரத்தை மேற்கொண்டால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதுமே இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கிறோம். ராசிகளில் 6வதாக வரக்கூடியது இந்த கன்னிராசி. கன்னிராசி ஆளும் கிரகம் புதன் பகவான் ஆவார். கன்னிராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் மாதம் பெருமாள் வழிபாடுகள் மற்றும் விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த புரட்டாசி மாதம்னு சொல்லுவாங்க. இயற்கையிலேயே ஒரு சிறந்த ஒரு அறிவாற்றலையும் பல கலைகளையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறமையும் கொண்டவர்கள் தாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். நீங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பாதகமான அம்சங்கள் எல்லாம் நீங்கி பல அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வந்தால் சிறப்பான பலன்களை பார்க்க முடியும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு புதன் பகவான் ராசிக்குரியவராக இருக்காரு. புதன் பகவான் அம்சம் கொண்டவராக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பெருமாள். கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு ஒவ்வொரு புதன்கிழமையில தொடர்ந்து நீங்கள் புதன் அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் சிறந்த ஒரு ஏற்றங்களை நீங்கள் பெற முடியும். அதே போல வெள்ளியில மரகதன் கல் பதித்த மோதிரத்தை வலது கை மோதிர விரல்ல புதன்கிழமை அன்று புதன் ஓரையில் அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல புதன்கிழமையில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிறு சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலமாக புதனின் அருக்கடாட்சம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டாகுங்க. புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்க அணிந்து கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை உங்களால் உண்டாக்கி கொள்ள முடியுங்க. இப்படி தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் வசதி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு கூட ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்குங்க. அதே போல பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நீங்க சீருடை புத்தகம் இந்த மாதிரியான விஷயத்தை வாங்கி கொடுங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் தான். திருமணமான வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கும் மூக்குத்தி தானம் அளிப்பது நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். வாழ்க்கையிலையும் சிறப்பான முன்னேற்றத்திற்கு இதுவுமே ஒரு சிறப்பான பரிகாரமாக பார்க்கப்படுதுங்க. இதை தொடர்ந்து செய்யுங்க. கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மேலும் பாகிஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யறதுனால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி விடுங்க. அரசியல்வாதிகளுக்கும் தலைமையின் ஆதரவு உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் முடிவிற்கு வந்து விடுங்க. சனிக்கிழமை வழக்கமான வேலைகளில் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும்.
அதே போல ராகுவும் சனியும் உங்களோட செல்வாக்கை உயர்த்த போறாங்க. போட்டி, எதிர்ப்புகள், மறைமுக தொல்லை இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுங்க. இழுபறியாக இருந்து வந்த விவகாரங்கள் கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துவிடும். எல்லா விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை உங்களோட அனைத்து செயல்களையுமே நிதானத்தை நீங்க கடைபிடிக்கணுங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க உங்களோட வேலைகள்ல நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா ரொம்பவுமே முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டும். குருவின் பார்வை குடும்பத்தில் ஒரு நிம்மதியையும் பணப்புழக்கத்தையும் கொடுக்குங்க. மேலும் இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல ரொம்பவுமே கவனமாக நீங்க செயல்பட வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு கோபப்படாம கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவும் நல்லது. அறிவு திறந்து அள்ளித்தரும். புதன் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி இப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகளை கொடுக்க புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு, புதன் வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. இன்னுமே நன்மைகளை நீங்க பெற முடியுங்க. உங்களுக்கு இந்த வாரம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கூட இருந்து உங்களை கெடுக்க நினைச்ச உறவுகளின் உள்நோக்கத்தை நீங்க இந்த வாரத்தில் தெளிவாக புரிஞ்சுக்க போறீங்க. அதற்கான வாய்ப்புகளும் அமையும். அவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி இருப்பது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். சந்திரனின் இடப்பெயர்ச்சியுமே அவ்வளவு சாதகமான நிலையில் இல்லைங்கிறதுனால முதலீட்டுக்கு தகுந்த வருமானமும் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து எல்லா விஷயத்திலுமே செயல்களை ஆற்றணும். செவ்வாய் 11ஆம் இடத்தில் வரும்பொழுது ஆன்லைன் வர்த்தகங்கள் அவ்வளவு சாதகமாக இருக்காது. அதனால எந்த ஒரு பெரிய அளவிலான முதலீடுமே ஆன்லைன் விஷயத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கவனமாக செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் செய்யாமல் இருக்கிறதே நல்லதாக இருக்கும். புதிய வேலைவாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நீங்க நினைச்ச வேலையை பெற முடியுங்க. நடைபாதை வியாபாரிகளுக்குமே சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டாகும். புதன் 9ஆம் இடத்தில் அமைந்திருக்கும் பொழுது வேலை விஷயத்தில் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரப்போகுதுங்க. நில விற்பனை சுலக்கமான நிலையை கொடுக்கும். போட்டி பந்தயத்தில் பங்கேற்கும் பொழுது எச்சரிக்கையாக நீங்க செயல்பட வேண்டும். கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும். உங்களோட போட்டி தொழில் எதிரிகள் கொஞ்சம் வலுவாக இருப்பாங்க. அவங்களை சமாளிப்பதற்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். துணிஞ்சு எந்த ஒரு செயலையும் ஈடுபடுங்க. நன்மைகளை நீங்க பெற முடியுங்க. குரு 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தள்ளி போன திருமணம் கூட மிகவும் நேர்த்தியாக கூடிய விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். அதே போல சிலரெல்லாம் கல்யாண தேதியை முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அது தள்ளி போயிருக்கும். அடுத்தடுத்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு வந்துட்டா அந்த தேதி இன்னுமே தள்ளி தான் போயிட்டு இருக்கும். அதுவே பெரிய மனசஞ்சலத்தை கொடுத்துருக்குங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது. சரியாக சிந்திச்சு கரெக்டாக நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா இந்த மாதம் திருமண பாக்கியம் கூடிய விரைவில் உண்டாகும். தள்ளி போன திருமணம் கூடிய விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. பிள்ளை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களுக்கு இயக்கங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த புதன்கிழமையில வழிபாடு சொன்னோம் இல்லையா, அதை தொடர்ந்து செய்யுங்க. எல்லா விதமான நன்மைகளையுமே நீங்க கூடிய விரைவில் பெற முடியும். நீண்ட நாளாக இருந்த கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே கூடிய விரைவில் மறையுங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்துல அமைந்திருக்கும் பொழுது வாக்கு சாதுரியத்தால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் நீங்களும் பெற முடியும். கலைத்துறையிலும் இருக்கிறவங்க பிரபலமாக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சனி 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கல்விக்காக அதிக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. ராகு 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவுதான் இணக்கமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சில விஷயத்தில் சண்டை சச்சரவுகள் வரலாம். அதனால கவனமாக இருக்க வேண்டும். வாக்கு கொடுத்தால் கண்டிப்பாக அதை காப்பாற்றணும். அதிலேயே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. யாரையும் நம்பி யாருக்காகவும் முடிஞ்ச அளவுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது இந்த வாரம் ரொம்பவும் நல்லது. சண்டைகள் வரும்பொழுது வாக்குவாதத்தை தவிர்ப்பதுமே ரொம்பவும் நல்லதாக இருக்கும். எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் இந்த வாரமே பெற முடியும். எனது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு ரொம்பவும் நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.